ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி என்று சொல்லக்கூடிய தான்சானிய தேசத்தை சேர்ந்த மனிதனும் ஓடிக்கொண்டிருந்தான். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. முதல் பரிசை வாங்கிட்டு போயிட்டான், ரெண்டாவது பரிசை வாங்கிட்டான், மூணாம் பரிசை வாங்கிட்டான். இந்த ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி என்று சொல்லக்கூடிய இந்த தான்சானியாவை சேர்ந்தவன் ஓடுறான், விழுகிறான், ஒரு பேண்டேஜ் போடுறான். ஆனால் ட்ராக்கை விட்டு போக மாட்டேங்கிறான். அப்படியே அந்த ட்ராக்குக்கு மேலே அப்படி ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடைசியாக இருட்டு நேரத்தில் அந்த போட்டியை அவன் முடிக்கணும். அவன் அந்த எல்லைக்கோட்டை தாண்டின உடனே ரிப்போர்ட்டர்ஸ், ஆச்சரியமாக இருக்குது, முதல் பரிசு வாங்கணும் கூட அப்படி இன்டர்வியூ பண்ணல. கடைசிக்கு பரிசே கிடையாது, சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுப்பான். அவனை பார்த்து கேட்டாங்களாம், உனக்கு பரிசு வாங்குவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிந்திருந்தும், ரத்தம் கால்களிலே கசிந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்தும், why you did not withdraw yourself from the race? இந்த பந்தயத்திலிருந்து நீ ஏன் உன்னை விலக்கிக் கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டான். அவன் சொன்ன பதில் ஆங்கிலத்தில் வாசிட்டு மறுபடியும் தமிழ் சொல்கிறேன். அவன் சொன்னான், நான் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து, my country did not send me to the Mexico City to start the race. They have sent me to finish the race. என்னுடைய நாடு இந்த மெக்சிகோ பட்டணத்திற்கு ஓட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக எங்களை அனுப்பவில்லை, அந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்காக. ஒருவேளை அவர் சொன்னபோது இங்கே 26 பேர் என்னமோ சொன்னார், ஃபஸ்ட்டு பேப்டிசம், ரைட், ஐ ஹவ் ரிட்டன் இட். அதில் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஓடினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அன்பான திருச்சபையை, இந்த ஆலய மறுபிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஓட்டத்தை நம்ம கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4:7 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ முடிக்கிறது பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I have finished my race. இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளும் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும், அது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையாக இருக்கலாம், நம்முடைய உயிரோடு இருந்தால், அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவர் இந்த சபைக்காக அல்லது இந்த சபையில் என்னை ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்காக அழைக்கவில்லை, ஓட்டத்தை முடிப்பதற்காக அழைத்திருக்கிறார். நான் சொல்வேன், மரணமே ஏற்பட்டாலும், நெருக்கடிகள் ஏற்பட்டாலும், ஸ்பைச காலேஜில் படிக்கும்போது பாஸ்டர் வந்துருங்க, டாக்டர் ரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், டாக்டர் ஆரல் ரோ. அவருடைய முதல் மனைவி இறந்த உடனே 2வது கல்யாணம் கட்டினார். அந்த அம்மாவுக்கு சோகம் இல்லை. ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 4 பசங்களை அனுப்புவார். எதுக்கு? அந்த அம்மா பெட்டில் கிடக்கும். அந்த அம்மாவை பெட் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வாசலுக்கு முன்னாடி போடுவாங்க. சர்ச்சு வாசலுக்கு முன்னாடி போடுவாங்க. நாங்கள் ஒரு நாள் கேட்டவர்கிட்ட, டாக்டர் உங்கள் ஒய்ஃப் தான் சுகம் இல்லை, பெட்ரிட்டனாக இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு கொண்டு ஆலய வாசலில் போடணும் அப்படின்னு கேட்பான். அது சொல்கிறாரு, ஓய்வு நாளில் என் மனைவி காதில் கர்த்தருடைய வார்த்தைகள் விழணும். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் யார் முடிக்க முடியும்? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியில். என் லாங்குவேஜில் சொன்னேன்னா, நான் எனக்கு அன்றைக்கு ஓய்வு நாளில் போய் 10,000 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் அது வேண்டாம், என் ஆலயத்தின் வாசலில் நான் நாய் மாதிரி கிடப்பேன். பிரகாசபுரம், தம்பி பிரகாசம் இருந்தது இல்லை, நான் 84 வேலைக்கு காலையில் 5:30 மணிக்கு, இவர் பாஸ்டர் இருந்தார், 5:30 மணிக்கு ஸ்டடிதே பிரகாசபுரம், 5:30 மணிக்கு அப்படியே வாக்கிங் போனேன்னா நம்முடைய சபையை சேர்ந்த பெரியவங்கள்லாம், நான் சொல்கிற லாங்குவேஜ் சரி நினைக்கிறேன், நெடுஞ்சானா கிடப்பாங்க, மூக்கு தரையில் தேய்கிற மாதிரி அப்படியே கிடப்பாங்க.
மூக்கு தேயிற மாதிரி. இன்னைக்கு எந்த ஊர்லேயும் அந்த அளவுக்கு அமெரிக்காவில் ஆள் இல்லை. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை காட்டிலும் என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசப்படியில் நெடுஞ்சானா மூக்கு தரையில் தேயிற மாதிரி, ஆண்டவரே நீங்க தான் தஞ்சம். விசுவாசிகள் ஆண்டவருடைய ஆலயத்தை ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஐ வில் டேக் ஒன்லி another 10 minutes. எனக்கு தெரியும் நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறீங்க என்பது தெரியும். அதனால் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வரல. ரெண்டாவது, எங்கள் நம்பிக்கையும் எங்கள் மகிழ்ச்சியும். மகிழ்ச்சி என்பது ஒரு நேர்மறையான உணர்ச்சியின் வெளிப்பாடு. அழுகை ஆப்போசிட் மகிழ்ச்சி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரால் சத்தியத்திற்குள் கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்களை அவர் காட்டி, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் கொடுத்த பலத்தினால, நீங்கள் கொடுத்த உதவினால, இந்த அடிமையினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த ஆத்துமாக்கள் என்று சொல்லி அவரால் கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் காட்டி, ஐ ஹவ் ரிட்டன் இன் இங்கிலீஷ், with a permissible pride, அங்கீகரிக்கப்பட்ட பெருமையோடு, ஆண்டவரே எனக்கு கொடுத்த காலத்தில் நாங்கள் இத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறோம். நான் வருஷத்தை கணக்கி பார்த்தேன். அவருடைய மனம் திரும்பின வருஷம் AD 34 கிறிஸ்து பின்பாக. அவர் மரித்த ஆண்டு 67ங்கிறாங்க, 68ங்கிறாங்க, மேலே போகலை. 32 வருஷம்தான். போகாத நாடு இல்லை, பேசாத மொழி இல்லை, சந்திக்காத மக்கள் இல்லை. அன்று சொல்லார், ஆண்டவரே இந்த 33 வருஷத்தில் என்னால் கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்கள் with a permissible pride, ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை நாங்கள் உங்கள் சமூகத்தில் காணிக்கையாக கொண்டு வருகிறோம். சின்ன பையன் ஒருத்தன் தான், ஒரு 10 வயசு இருந்துச்சான். அவனுக்கு சுகவீனமான போது பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாம். ஒரு கிறிஸ்தவ பையன். ஆனாலும் அந்த பையனுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை. நர்ஸ் கேட்டாங்களா, தம்பி நல்லா சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆனாலும் முகத்தில் சந்தோஷம் இல்லையம்மா. அந்த பையன் சொன்னானா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்குறேன், என்னுடைய டிசீஸ் ஒரு கிரானிக் டிசீஸ், அதை குணப்படுத்த முடியாத வியாதி, நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறதெல்லாம் என் காதில் விழுகுது. எனக்கு ஒரே கவலை தான். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீ எத்தனை வயசில் சாகரையோ அத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டு தான் சாகணும்னு சொல்லுவார். எனக்கு 10 வயசாயிருச்சு, 9 பேரை ஆண்டவருக்காக கொண்டு வந்துட்டேன், இன்னும் ஒரு ஆத்துமா எங்கேருந்து வரப்போகுது எனக்கு தெரியல அப்படின்னாப்ப. நான் வாசித்த அந்த அனுபவம் எனக்கு சொல்கிறது, அந்த நர்ஸ் சொன்னாங்களாம், அந்த 10வது நாள் நான் தான் ஏன் பி சேர்ஃபுல். மகிழ்ச்சி நம்மால் சத்தியத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளை தேவ சமூகத்திலே காணிக்கையாக கொண்டு வருவது நமக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சி. அம்மையார் சொல்றாங்க, it is the reward of Christ's workers to enter into his joy. கிறிஸ்தவ ஊழியக்காரனுடைய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அவர் வைத்திருக்கிற சந்தோஷத்திற்குள் நாம் பிரவேசிப்பது தான் அந்த மகிழ்ச்சி. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நம்ம கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கிரீடத்தின் முத்துக்களாக இருக்கிறார்கள். யாருடைய கிரீடத்தில்? என்னம்மா? நம்முடைய கிரீடத்தில் முத்துக்களாக இருக்கிறார்கள். சரி, நான் ஆதாரத்தை சொல்கிறேன். தாட் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற புத்தகத்தில் இது இருக்கிறது. நேரம் இல்லாத காரணத்தினால தமிழையும் முதல்ல சொல்கிறேன். கிறிஸ்துவ
சேவையிலே நமக்கு கிடைத்திருக்கிற உச்சக்கட்ட கல்வியும் உச்சக்கட்ட சந்தோஷமும் ஆண்டவருக்காக வேலை செய்வதிலே இருக்கிறது. நாம் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கிறிஸ்துவின் கிரீடத்தில் முத்துக்களாய் மாறுகிறார்கள். என்னை பொறுத்தளவு பரலோகத்துக்கு போகணும். அது ஃபஸ்ட் கிளாஸில் போனோன்னா, செகண்ட் கிளாஸில் போனோன்னா, காமன் டிக்கெட்டில் போனோன்னா, பரலோகத்துக்கு போகணும். நாம் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கிறிஸ்துவின் கிரீடத்தில் முத்துக்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜாய். முந்தானத்து ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். அதில் சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் ஐயா ஜான்சி மோசஸ் மட்டும்தான் கார் வச்சுருந்தார். அவர் ஒய்ஃபு நர்ஸ், அதனால் ஒரு கார் என்ன 2 கார் கூட வாங்குவார், பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆல்நைட் ப்ரேயருக்கு வந்திருக்கும்போது நான் சொன்னேன், ஜான் மோசஸ் மட்டும்தான் கார் வச்சுருக்காரு. நம்ம ஊழியக்காரங்க நல்ல வசதியாக காரில் போய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். நான் சொல்லி ஒரு 7 வருஷத்தில் என்ன தவிர எல்லோரும் கார் வாங்கிட்டான். ஆசீர்வாதம் ஐயா, ஆசீர்வாதம். உங்களை கார் வாங்கக்கூடிய ஊழியக்காரராக மாற்றினேன் என்கிற பெயர் எனக்கு வேண்டாம். உங்களை நிலம் வாங்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு விசுவாசிகளாக மாற்றினேங்கிற பேர் வேணாம். உங்களை நல்ல வீடு கட்டக்கூடிய தகுதியோட ஊழியக்காரனாக மாற்றினேன் அப்படிங்கிற பேர் வேணாம். உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றினேன்ங்கிற பேர் இருந்தால் போதும். The greatest joy, உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, பாஸ்டரும் பரலோகத்துக்கு போகிறாரு, விசுவாசிகளும் பரலோகத்துக்கு போகிறான். இந்த சந்தோஷம் தான் நமக்கு பெருசு. இந்த சந்தோஷம் கடைசியாக நான் முடிக்க போகிறேன். 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த தெசலோனிக்க திருச்சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மாதிரியானீர்கள். 7ஆம் வசனத்தில் மாதிரியானீர்கள் என்கிற அந்த தமிழ் வார்த்தை become எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அந்த எக்ஸாம்பிள் அல்லது எக்ஸாம்பிள் என்கிற அந்த ஆங்கில வார்த்தை டுபோய் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இந்த டுபோய் என்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் முன் அடையாளம். ஒரு காலத்தில் இந்த தெசலோனிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க பவுல் மாதிரி ஊழியம் செய்யணையா, பவுல் மாதிரி பிரசங்கம் பண்ணணையா, அப்பொல்ல மாதிரி ஊழியம் செய்யணையா, பேதுரு மாதிரி ஊழியம் செய்யணுமையா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் வந்துச்சு, அவங்க என்ன தெரியுமா தீர்மானம் எடுத்தாங்க, நம்மளை மாதிரி உலகம் ஊழியம் செய்யணுமையா, நம்மளை மாதிரி ஊழியம் செய்யணும். கிரேக்க தேசத்தின் 2 ப்ராவின்சஸ்லையும் நுழைஞ்சாங்க. தெருவா ஊரா போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி they became example to boy. தெசலோனிக்க திருச்சபையை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் அவர்கள் தடம் பார்த்து நடந்தார்கள். இப்போது அவர்கள் தடம் பதித்து நடந்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான திருச்சபையே, எனக்கு அன்பான விசுவாசிகளே, கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போறாரு. we must become to point, முன்னடையாளமாக, மாதிரியாக, இயேசுவை போல் பேசுகிறவர்களாக, இயேசுவை போல் ஊழியம் செய்கிறவர்களாக, இயேசுவை போல் உதவி செய்கிறவர்களாக, இயேசுவை போல் சபைகளை ஸ்தாபிக்கிறவர்களாக, மாதிரியாக, முன்மாதிரியாக, முன் அடையாளமாக அநேகரை கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாக இருப்பவர்கள் யார் அப்படி சொல்லிட்டு என்னமா சொல்கிறாரு, யாருமா? கிறிஸ்து வரும்போது நீங்கள் அல்லவோ. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரியா?
அவரை மாதிரி வாழ்கிற பிள்ளைங்க, அவரை மாதிரி ஊழியம் செய்கிற பிள்ளைங்களை அவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக வரப்போகிறாரு. அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான நல்ல செய்தியை கேட்டோம். ஊழியம் செய்ய வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான நல்ல கருத்துக்களோடு நம்முடைய தலைவர் அவர்கள் நல்ல செய்தியை கொடுக்க கேட்டோம். இந்த செய்திக்கு ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னது போல் ஆண்டவருடைய ஆலயத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும், எத்தனை நன்மையும், எத்தனை இன்பமாக இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு மகிழ்ச்சி, இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இந்த செய்திக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக இப்பொழுது ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் அந்த மாறுத்தர வாசிப்பிலே போதகர் பகுதியிலே நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் அதில் கையில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருக்கும் கொடுக்கும்படி சொல்லுங்கள். யாவரும் எழுந்திருப்போம். போதகர் என்ற பகுதியில் நான் வாசிக்கிறேன். சபையோர் என்ற பகுதியில் நீங்கள் வாசியுங்கள். அவனுடைய நாம மகிமைக்காக இந்த ஆலயத்தை நம்ம பிரதிஷ்டை செய்ய போகிறோம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தமது தயவை அளித்த பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காகவும் ஜீவனுள்ள தேவனின் குமாரனும் நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுடைய கனத்துக்காகவும் வாழ்வும் வெளிச்சமும் தரும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்காகவும் ஜெபத்தாலும் பாட்டாலும் தேவனை தொழுது கொள்ள வேதத்தை போதிக்கவும் உபதேசிக்கவும் பரிசுத்த சடங்குகளை ஆசரிக்கவும் வருந்துவோருக்கு ஆறுதல் சொல்லவும் சோதிக்கப்படுவோருக்கு பலன் தரவும் கிறிஸ்துவின் வாழ்க்கை போன்ற வாழ்க்கைக்கு உதவி செய்யவும் குடும்பம் பரிசுத்தப்படவும் குழந்தைகளும் வாலிபரும் வழிகாட்டப்படவும் ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படவும் உரிமையை பாதுகாக்கவும் மனசாட்சியை பயிற்றுவிக்கவும் கிறிஸ்துவையும் அவருடைய பரிசுத்த பிரமாணத்தையும் பாதுகாக்கவும் தீமையை எதிர்த்து தீவிர போர் செய்யவும் எளியோருக்கு உதவி செய்யவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் செய்யவும் கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்தவும் கிறிஸ்துவின் கிருபை எனும் ஈவை அனுபவித்தவர்கள் தங்கள் அன்பையும் நன்றியையும் அவருக்கு தெரிவிக்கும் கொடையாக விருப்பத்தோடும் தரும் காணிக்கையாக இந்த ஆலயத்தை படைக்கிறோம். ஆசிரியர் பறிப்பொழுது பிரதிஷ்டை ஜபத்தை நம்முடைய காரியதரிசி பாஸ்டர் ஜான் மோசஸ் அவர்கள் அறிவித்தார். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த நல்ல மகிழ்ச்சிகரமான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆளூர் பகுதியிலே தேவனுடைய திருச்சபை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த பகுதியிலிருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணும்படி கிருபை செய்தீர், சித்தம் கொண்டீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, பழைய ஆலயம் சேதமடைந்தபடியினாலே தகப்பனே, நாங்கள் அநேக தேவ பிள்ளைகளுடைய உதவியோடு தென் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஒரு புதிய ஆலயத்தை மாரநாதாவுடைய உதவியோடு கட்டும்படி ஆண்டவர் செய்த கிருபைக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நாங்கள் கட்டின ஆலயம் உமக்கு எம்மாத்திரம் என்று சாலமோன் ஞானி சொன்னது உண்டு என்று சொன்னால், நாங்கள் கட்டின இந்த ஆலயமும் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே.
ஆனாலும் தகப்பனே, இந்த இடத்தின் மீது உம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கவும், இந்த அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இவ்விதமாக சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது ஜனங்களை உம்முடைய மகிமையின் மேகம் மூடிற்றோ நிரப்பிற்றோ, அதுபோல இந்த நாளிலும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய காருண்யத்தினால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன். தகப்பனே, விசேஷமாக இந்த ஆலயமானது ஒரு பெத்தேலாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயமானது பரலோகத்தின் வாசலாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு நேராக கண்களை ஏறெடுத்து இந்த ஆலயத்திற்கு வந்தோ அல்லது ஆலயத்திற்கு நேராக கரங்களை விரித்தோ ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளுடைய பிரார்த்தனைகளையும் ஆண்டவர் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவருடைய ஏக்கங்களை வாஞ்சைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என் நாடுகள் பரிபூர்ணப்பட்டிருக்கவே நான் வந்தேன் என்று சொன்னீங்கள். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் பரிபூர்ணப்பட்டிருக்கத்தக்கதாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்து கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு எல்லா இகபர நன்மைகளாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற தம்பதியருக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. குழந்தைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பரலோகத்திலிருந்து ஞான வரங்களை தந்து, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய தேவன் என்று சொல்லி படிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்விதமான ஞானத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளுக்காக கெஞ்சி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கப்பா. நல்ல வரன்கள் வேண்டுமே என்று சொல்லி இந்த ஆலயத்துக்கு நேராக வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தகப்பனே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்பமான நேரங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறது போல துக்கமான நேரங்களிலும் ஆண்டவர் பிளவுண்ட கண்மலையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே, தேசத்திலே பஞ்சங்களோ கொள்ளை நோய்களோ வியாதிகளோ வரும் பொழுது இந்த ஆலயத்திற்கு நேராக வந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரை கேட்டருளும் என்று உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் நாசமோசங்களுக்கும் உம்மை தேடுகிற ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தருளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தூர தேசத்திற்கு பிரயாணமாக புறப்படுகிற பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்கு நேராக வந்து ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, யாக்கோபை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயாண கிருபைகளை தந்து ஆண்டவரே, அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அவர்களுடைய பிரயாண கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வருமானங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை தாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து பாடவும், உமக்கு தசம பாகம் காணிக்கைகளை வைக்கவும், அதன் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், அவருடைய குடும்பங்கள் சுபிட்சமாய் வாழவும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே தகப்பனே, ஆலயம் கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் இங்கு வந்து உம்மை தொழுது கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த ஆலயத்திலே ஆராதனைகளிலே பங்கு பெறுவது நிமித்தமாக ஆண்டவரே, இன்னைக்கு போதகர் சொன்னது போல உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஓய்வு நாள் தோறும் உம்முடைய செய்திகளை இங்கு கேட்பதினால் அநேகர் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தந்து ஆண்டவரே, இறுதியாக தேவ எக்காலம் தொனிக்கும் பொழுது இதோ இவரே நம்முடைய கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் அநேக பிள்ளைகள் இந்த பகுதியிலிருந்து நம்மை தரிசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவ்விதமாக இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாள் பிரதிஷ்டை செய்யப்படுகிற இந்த ஆலயத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்து இங்கு வருகிற ஒவ்வொரு மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற புண்ணியநாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனையில் நிறைவு விதமாக யாவரும் என்று 285வது பாடலை உன்சித்தன் தேவா நடைபெறும் என்ற பாடலை
யாவரும் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரலோக எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக தகப்பனே, இந்த ஆளூர் பகுதியில் உமக்கென்று ஒரு திருச்சபையை கர்த்தாவே உம்முடைய தாசர்களின் மூலமாக கர்த்தாவே நேர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை தந்து ஆசீர்வதித்து கர்த்தாவே திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவர், இந்த திருச்சபை இந்த இடத்துல எழுப்பி கர்த்தாவே எழும்பப்படவும் அதில் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக தகப்பனே, முதலாவது ஆராதனையில் கர்த்தாவே உம்முடைய தாசர்கள் இந்த இடத்துல வந்து ஜபித்து பிரதிஷ்டை செய்து அன்பின் ஆண்டவரே தகப்பனே மேலான ஆசீர்வாதத்தினால் நிறைத்து நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தாவே நல்ல உம்முடைய வார்த்தைகளை 2-3 தினங்களும் தகப்பன இந்த இடத்துல அநேக பிள்ளைகள் வந்து செவி கொடுத்து கேட்கும்படியாக உடைய தாசர்களை கொண்டு நீர் பேசி நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே நீர் நடத்தி தந்த இந்த பிரதிஷ்டை ஆராதனை பிரதிஷ்டைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, திருச்சபையாக ஊழியக்காரர்களாக இந்த இடத்துல வந்து கர்த்தாவே நாங்கள் செய்திகளை கேட்டு உம்மை துதித்து பாடல்களை பாடி தேவ சமூகத்தில் கர்த்தாவே நன்றியுள்ள காணிக்கைகளையும் நல்ல காணிக்கையும் நாங்கள் கொடுக்கும்படியாக கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல இந்த ஆலயம் தகப்பனே அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தாவே இந்த இடத்துல இருந்து பாடுகிற பாடல் உம்மை துதிக்கிற பாடல்கள் ஆண்டவரே அந்த பரலோகத்திற்கு பிரியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல் தகப்பன் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய செய்திகள் ஆண்டவரே இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே அந்த பரலோகத்திற்கு தகுதியான பிள்ளைகளாய் மாற நீர் அபிஷேகித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக கர்த்தாவே இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற காணிக்கை தசமாகங்கள் கர்த்தாவே ஆண்டவருக்கு பிரியமான பணிகள் செய்யும்படியாக அநேக நபர்கள் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே காணிக்கைகளை கர்த்தர் கொண்டு வருகிற பிள்ளைகளையும் இந்த இடத்துல படைக்கிற காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே இந்த இடத்துல செய்யக்கூடிய ஜெபங்கள் ஆண்டவரே பரலோகத்திற்கு பிரியமாக கர்த்தாவே அநேக பிள்ளைகளுக்கு நன்மையாய் இருக்கவும் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் இந்த ஆலயத்திற்கு வந்து சேரும்படியாக உடைய வருகைக்காய் காத்திருக்கிற அன்பானது திருச்சபைகளை இணைக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்யணுமா இடத்துல வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல செய்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கும்படியாக இருக்கிறார். ஒரு ஆண்டவரே, நாங்கள் திருச்சபை பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக இந்த இடத்துல நாங்கள் செய்த ஜெபங்கள் ஆண்டவரை கேட்கப்படுகிறது நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. அதே போல வருகிற நாட்களிலும் இந்த இடத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பதிலை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு முடிய பிள்ளைகளையும் விசேஷமாக இந்த ஆளூர் திருச்சபையை சார்ந்த விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தாவை இதை நடத்துகிற ஊழியக்காரர்களின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவின் பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவை. எப்போதும் உடைய கரம் இந்த திருச்சபையோடு கூட இருந்து உடைய கண்கள் இந்த திருச்சபையை நோக்கி பார்த்து அன்பின் ஆண்டவரே சகல நன்மைகளையும் கர்த்தாவை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் கர்த்தாவின் இந்த திருச்சபை நிரம்பி வழியவும் இன்னும் அநேக பிள்ளைகள் தன்னுடைய செய்தியை கேட்டு கர்த்தாவே 2ஆம் வருகையில் நீர் வரும்பொழுது கர்த்தாவே காத்திருக்கிற கூட்டத்தில் அநேகர் இணைக்கப்பட்டு அநேகராய் சேர்ந்து அந்த கர்த்தாவே அந்த மேலான நாட்களுக்கு காத்திருந்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்திலையும் நடக்க இருக்கிற நன்மைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சிநேகமும் ஆறுதலும் தேர்தலும் வழிநடத்தலும் சமாதானமும் தேவதூதர்களின் பாதுகாவலும் இந்த நாளிலே தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷமாய் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இயேசுவை போல நாங்கள் வாழ்ந்து ஊழியத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.
யாரும் சற்று ஆர்வம் சமயத்தில் சில போதர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அன்பான போதகர் சாமராஜ் நம்மோடு அழைக்கிறேன். அவர்களை சோர்படுத்தும்படி அன்பான வெள்ளிஸ் அவர்கள் சாலை போட்டு சாமராஜ். அடுத்தபடியாக போதகர் இன்பராஜ் புலிமொழி கிருஷ்ணன் போதகர் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களை வாழ்த்தி வரவேற்படி இப்போது மாணிக்கம் அவர்கள் அவர்களை அன்பான சாமி அவர்கள் அழைக்கிறேன். அன்பான அண்ணன் எல்லாரும் சரி நண்பர்கள் போதகர்களையும் நம்மளோட அழைக்கிறேன். அன்பான போதகரமா எபினேசரமா ராமேஸ்வரன் போதருடைய மனைவி அவர்கள் அழைக்கிறேன். இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்தீங்கன்னா இந்த திருச்செவியில் முன்னதாகவே பணியாற்றிய போதர்களையும் விசேஷித்திருந்தமாய் நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கான ஒரு அன்பளிப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுதும் அந்த திருச்சிகளை பணியாற்றிய போதர்களை நாங்கள் நடிச்சிருக்கிறோம். அவர்களுக்கான ஒரு அன்பளிப்பு ஆயத்தமாக இருக்கிறது. பாஸ்டர் ஊர்தசாமி வேலை செய்தாங்க. அவங்களுக்கும் ஒரு அன்பளிப்பு இருக்குது. பாஸ்டர் ராபின்சன் ஆஸ்மா பாஸ்டர் ஊர்தசாமி, பாஸ்டர் ராபின்சன், பாஸ்டர் பிரின்ஸு, பாஸ்டர் அருள்தாஸ், பாஸ்டர் தனவால் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான நன்மைப்பாக சேர்ந்துடும். அன்பான முன்னாள் சபை உருவாக்கிய தாசன் அவர்களையும் நடத்திருக்கிறோம். அவருடைய மகன் சார்பாக அவர்கள் வருகிறேன். அவர்களுக்கான நன்மைக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தாசன் அனைத்து போதர்களுக்கும் சபைக்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து போதர்கள் யாருக்கும் விதமான நன்றியை தெரிவித்துள்ளது. என்னுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அன்பான போதகர்கள், தலைவர்கள், சபை விசுவாசிகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் அன்பான நன்றியை தெரிவிக்கிறேன். அதற்கான நன்றி வந்து ஆயத்தமாக இருக்கிறது. அவர் பொறுமையை காத்து அதை உண்டு அமைதியோடு பெறுமாறு மற்றவர்களை பலப்படுத்தி ஆசிரியர்